அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஊர்ல நம்ம கடை. நான் உங்கள் எஸ்கே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு. பேன் கார்டுனை பத்தின ஒரு விழிப்புணர்வு உண்டான வீடியோ தான் இது. நிறைய பேருக்கு வந்து இன்ஸ்டன்ட் பேன் கார்டு, பிசிக்கல் பேன் கார்டுக்கு வித்தியாசம் தெரியாம இருக்காங்க. இன்ஸ்டன்ட் பேன் கார்டுனா என்ன, பிசிக்கல் பேன் கார்டுனா என்ன, பேன் கார்டில் என்ன டைப்பு, பேன் கார்டில் யாரு கொடுக்குறாங்க, இதை பத்தின நம்ம ஒரு வீடியோ பார்க்க போறோம். அதுல முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது, எல்லாருமே இப்போ வந்து இன்ஸ்டன்ட் பேன் கார்டை நோக்கி தான் மக்கள் வந்து பிரயாணம் பண்றாங்க. அந்த இன்ஸ்டன்ட் பேன் கார்டுனா என்ன, அதனுண்டான நன்மைகளும் தீமைகளையும் பற்றி பார்க்க போறோம். இன்ஸ்டன்ட் பேன் கார்டுங்கிறது இதுதான். இது வந்து ஆதார் கார்டு ஓடிபி பேஸ்டு பேன் கார்டுன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு வந்து வந்து நீங்க வந்து உங்க ஆதார் கார்டை கொடுத்தீங்கன்னா உங்க ஆதார் கார்டில் ஒரு ஓடிபி அனுப்புவோம். ஓடிபி அனுப்பிச்சீங்கன்னா ஐடி டேட்டா பேஸ்ல இருந்து உங்களுக்கு இந்த பேன் கார்டு ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. வித்தின் ஒரு மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரத்துல கொடுப்பாங்க. இப்போ வந்து 24 மணி நேரம் ஆயிருக்கு இந்த பேன் கார்டு கொடுக்கறதுக்கேவும். அதனால இந்த பேன் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோட்டோவை மையப்படுத்தி வரும். அதுவும் இல்லாமல் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி மட்டும்தான் இருக்கும். இதில் வேற எதுவுமே இருக்காது. உங்கள் அப்பா பேரோ உங்கள் கையெழுத்தோ இந்த பேன் கார்டில் இருக்காது. ஒருவேளை நீங்கள் ஆதார் கார்டில் ஒரு பிழை திருத்தம் பண்ணியிருக்கீங்க, ஒரு டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் பண்ணியிருக்கீங்க, ஒரு பேர் எழுத்து கரெக்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் இந்த பேன் கார்டோடைய நிலைமை என்ன ஆகுறது? இந்த பேன் கார்டு வந்து செல்லாமல் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இந்த பேன் கார்டு வீட்டுக்கு தபால் வராது. தொலைஞ்சு போச்சுனாலும் எனக்கு பேன் கார்டு இல்லைங்க, புது பேன் கார்டு போட்டு கொடுங்கன்னு வருவீங்க. அப்படி வர்றப்ப நாங்கள் உங்கள் ஆதாரை வெரிஃபை பண்ணுறப்ப உங்களுக்கு ஆல்ரெடி பேன் கார்டு இருக்குன்னு சொல்லுவோம். அப்படி இந்த பேன் கார்டை கரெக்ஷன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஆரம்ப காலங்களில் இந்த பேன் கார்டை ஃபிசிக்கலாக மாற்றி கொடுக்கறதுக்கு எந்த ஒரு வழிமுறையும் கிடையாது. அதனால் உடனே பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ இதுக்கு உண்டான ஆதாரங்கள் நிறைய கேட்குறாங்க. இப்போ நிறைய இடங்கள்ல இந்த பேன் கார்டு வந்து செல்லலைன்னு சொல்றாங்க. என்ன ரீசன்னா, பேங்க்குகளில் ஒரு கிரெடிட் கார்டு வாங்கட்டும், ஒரு லோன் ஆகட்டும், வேற எந்த ஒரு பர்பஸ்க்கு பேங்க்குக்கு போனாலும் இந்த பேன் கார்டு அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒன்லி அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு மட்டுமே இந்த பேன் கார்டு செல்லும். அக்கௌண்ட்ல வங்கி கணக்கு துவங்குறதுக்கு மட்டும்தான் இந்த பேன் கார்டு செல்லுமே ஒழிய மற்ற பர்பஸுக்கு இதில் செல்லாது. என்ன காரணமா, இதில் உங்க அப்பா பேர் இருக்காது, உங்க கையெழுத்து இருக்காது, ஆதார் கார்டில் உள்ள போட்டோ மட்டும்தான் இருக்கும். ஆதார் கார்டில் போட்டோ மாற்றிருந்தீங்கன்னா இந்த பேன் கார்டு செல்லாது. சரிங்களா? அடுத்தது பிசிக்கல் பேன் கார்டுனா என்ன? பிசிக்கல் பேன் கார்டுங்கிறது 2 டைப்ல இருக்கு. ஒன்று என்எஸ்டிஎல்ல இருந்து கொடுப்பாங்க, இன்னொன்று யூடிஐல இருந்து கொடுப்பாங்க. இவங்க ரெண்டுமே பேன் கார்டுக்கு ஆத்தரைஸ்டு பேன் சென்டர். இவங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்எஸ்டிஎல், யூடிஐ ரெண்டுக்குமே ஆத்தரைஸ்டு பேன் சென்டர் லைசன்ஸ் என்னுடைய பேர்லயே வாங்கியிருக்கோம். என்னுடைய பேர் சதீஷ்குமார். தேனி மாவட்டம் முத்தம்பாளையம் தாலுகா தேவாரம்ங்கிற பகுதியில் கடை எஸ்கே பொது சேவை மையத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு பேன் கார்டு வேணுங்கிறவங்க நம்ம கடைக்கு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலியமாகவோ டாக்குமெண்ட் சென்ட் பண்ணி உங்களுக்கு பேன் கார்டு ஒரிஜினல் வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஒரிஜினல் வந்து தபால் வந்து வீட்டுக்கு வரும். இந்த மாதிரி வருமான வரித்துறை ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி கவர்ல வீட்டுக்கு தபால் வரும். சரிங்களா? இதுக்கு வந்து பேன் கார்டு எடுக்கிறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும்? பேன் கார்டுக்கு ஆதார் கார்டு இல்லாமல் 2 புகைப்படங்கள், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், பர்த் சர்டிபிகேட், ஸ்கூல் டிசி, மார்க் ஷீட், அப்படி இல்லைன்னா மத்திய மாநில அரசால் வழங்கப்பட்ட ஏதேனும் ஒரு அடையாள அட்டை, இது இருந்தால் பேன் கார்டு உங்களுக்கு ஈஸியா வாங்கிக்கலாம். சரிங்க சார், நான் வந்து இப்ப பிசிக்கல் பேன் கார்டு இது நான் வாங்கிட்டேன், இந்த பேன் கார்டை எனக்கு பிழை திருத்தம் பண்ணணும், இதை எனக்கு பிசிக்கல் பேன் கார்டை மாற்றணும், முடியுமா? எங்களால் முடியும். என்னால முடியும்ல, எங்களால் முடியும். பேன் சென்டர் லைசன்ஸ் வச்சிருக்கிறவங்க எல்லாராலுமே இதை மாற்றி கொடுக்க முடியும். சரிங்களா? இந்த பேன் கார்டு மாத்துறதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. அதுக்குண்டான டாக்குமெண்ட் ப்ரொசீஜர்ஸ் நாங்கள் சொல்லுவோம். இந்த பேன் கார்டு மாத்துறதுக்கு லைவ்ல நேரில் வரணும். டாக்குமெண்ட் வந்துட்டு நேரில் வரணும். வந்தீங்கன்னா உங்களுடைய இன்ஸ்டன்ட் பேன் கார்டை பிசிக்கல் பேன் கார்டாக மாற்றி தருகிறோம். மேலும் விவரங்களுக்கு மேலே உள்ள கான்டாக்ட்ல உள்ள எங்களுடைய மொபைல் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.